இங்க ஒரு பையன் அவங்க அம்மாவுடைய ட்ரெஸ்ல இருந்த ரத்த கரையை மினரல் வாட்டரை வச்சு தொடச்சிட்டு இருக்கிறான். இதை பார்த்து அந்த டாக்டர் ரொம்பவே கோவமா கத்துறாரு. தென் அந்த பையன் கிட்டையும் இந்த பாட்டிலோட வேல்யூ என்னன்னு உனக்கு தெரியுமான்னு சொல்லி ரொம்பவே கத்திட்டு இருக்கிறாரு. பார்த்தா கொஞ்ச நாளைக்கு முன்னாடி இந்த ஊரை காட்டுறாங்க. இந்த ஊர்ல தண்ணி பஞ்சம் ரொம்பவே தலைவிரிச்சு ஆடுது. யார்கிட்ட அதிகமான அளவு வாட்டர் பாட்டில்ஸ் இருக்கோ அவங்க தான் மிகப்பெரிய பில்லியனரா மதிக்கப்படுறாங்க. அப்பதான் இந்த பையன் நோட்டீஸ் பண்ணி பாக்குறான், தங்கத்துக்கு நிகரா தண்ணியை வேல்யூ பண்ணிட்டு இருக்காங்க. இப்பதான் இந்த பையனுக்கு ஒரு விஷயம் ஞாபகத்துக்கு வருது. நம்மளுடைய குடோன்ல நிறையவே வாட்டர் பாட்டில்ஸ் இருந்ததே, நம்ம அங்க போய் பார்க்கலாம்னு சொல்லிட்டு அவனுடைய குடோனுக்கும் போறான். பார்த்தா அவனுடைய குடோன்ல ஒரே ஒரு வாட்டர் பாட்டில் மட்டும் தான் இருக்குது. தென் அதை எப்படியாவது எடுத்துடலான்னு போறான். பார்த்தா இந்த ரவுடி பசங்க நேரா அங்க வந்துட்டு அந்த பாட்டிலையும் அவன் கிட்ட இருந்து எடுத்துட்டு போயிடுறாங்க. இந்த பையனும் நம்ம கையில இருந்த ஒரு பாட்டிலும் போயிருச்சு, இப்ப அம்மாவுடைய ட்ரீட்மெண்ட்க்கு என்ன பண்ண போறேன்னு ரொம்பவே கவலையில இருக்கிறான். சடனா பார்த்தா ஒரு மேஜிக் நடந்து திரும்பவும் அந்த பாட்டில் ரீக்ரியேட் ஆகிக்கிட்டே இருக்கு. இந்த பையன் எவ்வளவுதான் பாட்டில்ஸ் அங்க இருந்து எடுத்தாலும் திரும்ப திரும்ப பாட்டில்ஸ் உருவாகிக்கிட்டே இருக்கு. இதுக்கப்புறம் என்னாச்சுன்னு பாக்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனல்ல வீடியோ பாக்குற 90% மக்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம தான் பாக்குறீங்க. சோ மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு தொடர்ந்து வீடியோவை பாருங்க. இவனுமே ரொம்பவே சந்தோஷமா அந்த பாட்டிலையும் அங்க இருந்து எடுத்துக்கிட்டு ஒரு டாக்ஸி கார்லயுமே வந்து ஏறான். பார்த்தா அந்த கார்ல இவனுக்கு ரொம்பவே பிடிச்ச ஒரு பொண்ணும் உட்கார்ந்து இருக்கிறான். எப்படியாவது நம்ம சீக்கிரமா ஹாஸ்பிட்டல் போகணும்னு நினைக்கிறான். சரி பரவாயில்லன்னு அந்த பொண்ணோடையும் காரை ஷேர் பண்ணிக்கிறான். இப்படியே போயிட்டு இருக்கும்போது அந்த பொண்ணுடைய உடம்புல இருக்கிற டாட்டூவையும் இந்த பையன் நோட் பண்றான். அந்த டாக்டர் இந்த பையன் கிட்ட ஒரு விஷயம் சொல்லியிருப்பாரு, யாருக்கிட்ட இந்த டாட்டூ இருக்கோ அந்த டாட்டூவால தான் உங்க அம்மாவுடைய உயிரை காப்பாற்ற முடியும்னு சொல்லியிருப்பாரு. இப்ப இவங்க ஹாஸ்க்கு வந்துட்டாங்க. பார்த்தா இந்த பையன் கிட்ட டாக்ஸிக்கு கொடுக்க வேண்டிய தேவையான பணம் எதுவுமே இல்ல. தென் இதை பார்த்ததுக்கு அப்புறமா இந்த பையனுடைய எக்ஸும் அவருடைய பாய் ஃப்ரெண்டும் நின்னுட்டு ரொம்பவே ஏளனமா சிரிச்சுக்கிட்டு இருக்காங்க. தென் இந்த பையனுக்குமே என்ன பண்றதுன்னு தெரியல. சடனா டாக்ஸி டிரைவர் கிட்ட அந்த ஒரு பாட்டிலை கொடுத்துட்டு இந்த ஒரு பாட்டில் தண்ணியை நான் டாக்ஸிக்கு கொடுக்க வேண்டிய அமௌண்டா எடுத்துக்கோங்கன்னு சொல்லிட்டு போயிடுறான். இதை கேட்டு அந்த டாக்ஸி டிரைவரும் ரொம்பவே சந்தோஷப்படுறாரு. உடனே அவங்க வீட்டுக்கு போன் பண்ணிட்டு சந்தோஷப்படுறாரு. தென் இந்த பொண்ணை ஃபாலோ பண்ணியே அந்த பொண்ணு போகிற அந்த ஏலம் எடுக்கிற இடத்துக்கும் இவன் போறான். அங்க பார்த்தா அங்க இருக்கிறதுலே மிகப்பெரிய பணக்காரங்க தான் உட்காந்து ஏலம் எடுத்துட்டு இருக்காங்க. சடனா இந்த பையன் எப்படியாவது அந்த பொண்ணை இம்ப்ரெஸ் பண்ணணுங்கிறதுக்காக நிறையவே பாட்டில்ஸ் அவன் குடோன்ல இருந்து எடுத்துட்டு வந்து மலை மாதிரி கொட்டிட்டு இருக்கான். இதை பார்த்த எல்லாரும் ரொம்பவே ஷாக் ஆயிட்டாங்க. உங்ககிட்ட உங்க லைஃப்ல பிறந்ததுல இருந்தே ஒரு தடவையாவது தண்ணி குடிச்சிருக்கீங்கன்னா மறக்காம ப்ளூ கலர் ஹார்ட்டை கமெண்ட் பண்ணுங்க.